கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம் ஜபத்தை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, நமக்கு மறு உத்தரவு தருகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நாம் அநேக காரியங்களுக்காய் தெய்வ சமூகத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் அலட்சியம் பண்ணாதவர். மாம்சமான யாவரும் தம்மிடத்திலே ஜபத்தின் மூலம் வர வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் பரிசுத்த வானத்திலிருந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறாராம். நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறவதாகவே இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜபங்கள் விசுவாசமான ஜபங்களாய், கருத்தான ஜபங்களாய் மாற வேண்டும். நாம் அநேக காரியங்களுக்காய் தேவனை நோக்கி ஜபிக்கிறோம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காய், நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காய், நம்முடைய நிந்தைகளுக்காய், நம்முடைய காரியங்களுக்காய் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். அன்னாள் ஜெபித்து சாமுவேலை பெற்றுக்கொண்டால், சாலமோன் ஜெபிக்கும் பொழுது அங்கு மகிமையை காண்கிறான் தேவாலயத்திலே. தானியேல் தன் பாவங்களுக்காகவும் தன் ஜனத்தின் பாவங்களுக்காகவும் ஜெபிக்கிறதை தானியேல் 9:20 வாசிக்கிறோம். இப்படியாக நம்முடைய ஜபங்கள் வெளியரங்கமாய் அநேக ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜபத்தை யாரும் பார்ப்பதில்லை. தேவன் மாத்திரமே உற்று கவனிக்கிறவராகவே இருக்கிறார். நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் அவர் வெளியரங்கமாகவே பதில் தருகிறார். ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு பதில் தாமதமாகும் பொழுது, காத்திருக்கிற நேரங்கள் அதிகமாகும் பொழுது நம்மிடத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய கேள்வி, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும், இம்மட்டும் பொறுத்து விட்டேனே என்ற ஆதங்கம் நமக்குள்ளாய் வருகிறது. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்கு தருகிற நன்மைக்காக அவர் குறித்த நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் உண்மை. வேதாகமத்திலே அனனியா, மிஷாவேல், அசரியாவை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தவர்கள்தான். அவர்கள் தேவனிடத்திலே அங்கு ஜெபித்திருப்பார்கள், நாங்கள் சிறைப்பட்டு போய்விடக்கூடாது என்று. ஆனாலும் சிறைப்பட்டு போனார்கள். பாபிலோனுக்கு போகக்கூடாது என்று ஜெபித்திருப்பார்கள், ஆனாலும் போனார்கள். அங்கு அவர்களுடைய கல்வியின் முறை மாற்றப்படுகிறது, அப்பொழுது ஜெபித்திருப்பார்கள். அவர்களுடைய முற்பிதாக்கள் வைத்த பெயர்கள் அங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாக மாற்றப்படுகிறது, அப்பொழுதும் ஜெபித்திருப்பார்கள், ஆனால் கேட்கப்படவில்லை. பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று அங்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார்கள் வணங்க மாட்டோம் என்று. ஆனால் எதை நம்பி அதை சொல்லுகிறார்கள்? இவ்வளவு நாட்கள் தேவன் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு செவி கொடுக்கவில்லையே என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கென்று தேவன் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார். அங்கு பொற்சிலையை வணங்காததினாலே அங்கு தீயினுள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் அந்த தீயிலே போடப்பட்டவர்கள் மரித்தார்களே தவிர, இவர்கள் கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் உலாவி வந்தார்கள். ராஜா வெளியே வர சொல்லும் பொழுது நெருப்பின் வாசம் கூட அவர்களிடத்திலே வீசவில்லை. அப்பொழுது அந்த ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொருவன் இல்லை. இந்த தேவனுக்கு விரோதமான தூசண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் என்று அவர்கள் வாயிலிருந்து தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவும், அந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மூவரையும் பயன்படுத்தினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் கண்ணீருக்கு அவர் பதிலளிப்பார். ஆமேன். ஜபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய சமூகத்திலே கண்ணீரோடு தங்கள் விண்ணப்பங்களை, ஜபங்களை ஏறெடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பதில் தந்து ஆண்டவரே எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென்.